வணக்கம். ஏஐ, ஜென் ஏஐ இந்த 2 வார்த்தைகளையும் இப்போ நாம அடிக்கடி கேட்கிறோம் இல்லையா? ஆனா இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்க விரும்பி இருக்கீங்க. நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம இது 2க்கும் உள்ள வேறுபாட்டை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதிலிருந்து ஆரம்பிக்கலாமா? இது என்ன பண்ணுது? சுருக்கமா சொன்னா நம்ம மனுஷங்க மாதிரி யோசிக்கிறது, கத்துக்கிறது, அப்புறம் முடிவெடுக்கிறது, இதுக்கு முயற்சி பண்ற ஒரு தொழில்நுட்பம் தான் அது. உதாரணத்துக்கு, உங்க போன்ல ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குல்ல, அது இல்ல மேப்ஸ்ல டிராஃபிக் எப்படி இருக்கும்னு சொல்றது, இல்ல நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் மாதிரி தளங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோக்களை பரிந்துரைக்கிறது, இதெல்லாம் ஏஐ தான் செய்யுது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதில் உள்ள பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு நமக்கு உதவுது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஏஐயோட முக்கிய வேலையே அந்த பகுப்பாய்வு அப்புறம் கணிப்பு தான். அது குடுக்கப்பட்ட டேட்டாவிலிருந்து கத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வேலைய திறமையா செய்யும். ஆனா நீங்க கொடுத்த தகவல்கள்ல அடுத்த வர்ற ஜென் ஏஐ, அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ, இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஓ, வெறும் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதோட நிக்காம இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அடுத்த கட்டம்னு சொல்றீங்க அப்படின்னா அது எப்படி ஏஐல இருந்து மாறுபடுது, கொஞ்சம் விளக்க முடியுமா? முக்கிய வேறுபாடே அந்த ஜெனரேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையில தான் இருக்கு. ஜெனரேட் பண்றது, அதாவது உருவாக்குறது. ஜென் ஏஐ அது கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு அது வரைக்கும் இல்லாத முற்றிலும் புதிய விஷயங்களை உருவாக்க முடியும். ஓ, அப்படியா? ஆமா, யோசிச்சு பாருங்க. அது தானா கதைகள் எழுதலாம், கவிதைகள் எழுதலாம், நாம கேக்குற மாதிரி ஓவியங்களை வரையலாம், புதுசா மியூசிக் கம்போஸ் பண்ணலாம். ஏன் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப இயல்பா உரையாடல்களை கூட உருவாக்க முடியும். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி, அந்த படைப்பாற்றல். ஓஹோ, அப்போ ஏஐ இருக்கிற தகவலை அலசுது, ஜிஏஐ புதுசா ஒன்னு உருவாக்குது. இந்த வேறுபாட்டை பத்தி நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு இருந்துச்சு. ஏஐ ஒரு துப்பறியும் நிபுணர், அதாவது டிடெக்டிவ் மாதிரி தடயங்களை வச்சு உண்மையை கண்டுபிடிக்குது. ஆனா ஜிஏஐ ஒரு கலைஞர் மாதிரி, ஆர்டிஸ்ட், கத்துக்கிட்ட திறமையை வச்சு புதுசா ஒரு ஓவியத்தையோ பாட்டையோ உருவாக்குது. இந்த ஒப்பீடு கரெக்டா? அருமையான ஒப்பீடு. அதுதான் மிகச்சரியா விளக்குது. ஏஐக்கு நாம கொடுக்கிற டேட்டா தான் அதோட உலகம். அதுக்குள்ள இருந்துதான் அது பதில்களை தேடும் இல்ல கணிக்கும். ஆனா ஜென்ஐஐ அது கத்துக்கிட்ட விதிகளை, ஸ்டைல்களை எல்லாம் உள்வாங்கி அதுல இருந்து முற்றிலும் புதிய வடிவங்களை, கண்டென்ட்டை படைக்குது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஏஐ நமக்கு ஒரு விதமான சாமர்த்தியத்தை, அதாவது இன்டெலிஜென்ஸை கொடுக்குதுன்னா, ஜென்ஐஐ ஒரு படைப்பு சக்தியை, ஒரு கிரியேட்டிவ் பவரை கொடுக்குது. அதனாலதான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துது. இந்த படைப்பு சக்திங்கிறது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ ஏஐ நமக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தா ஜென்ஐஐ நம்மளோட சேர்ந்து உருவாக்கவும் செய்யுமா? அதாவது கோ-கிரியேட் பண்ணுமா? நிச்சயமா. அதோட பெரிய திறனே அதுதான் சொல்லலாம். நாம ஒரு ஐடியா சொன்னா அதை வச்சு ஒரு கட்டுரையோ இல்ல ஒரு பிசினஸ் பிளானையோ கூட அது உருவாக்கி கொடுக்கலாம். ஒரு படத்தோட கான்செப்ட் சொன்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுத உதவலாம். இது வெறும் தகவலை தாண்டி நம்ம யோசனைகளை செயல் வடிவமாக்க உதவுது. உங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல கூட இந்த கூட்டு படைப்பாற்றல், அதாவது கோ கிரியேஷன் சாத்தியத்தை பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா? இது வெறும் ஒரு டூல் மட்டும் இல்ல, ஒரு பார்ட்னர் மாதிரி, ஒரு கூட்டாளி மாதிரி செயல்பட முடியும். ஆமா, அது முக்கியமான பாயிண்ட் தான். அப்போ சுருக்கமா நம்ம புரிதலுக்காக மறுபடியும் சொல்லணும்னா, ஏஐ என்பது ஏற்கனவே உள்ள தகவல்களை புரிந்து கொண்டு பகுப்பாய்ந்து ஒரு முடிவையோ பரிந்துரையோ தருவது. சரியா? சரி. ஆனா ஜென்ஏஐ என்பது அது கத்துக்கிட்ட அறிவிலிருந்து புதிய தனித்துவமான உள்ளடக்கத்தை, அது எழுத்தோ படமோ இசையோ எதுவா வேணா இருக்கலாம், அதை உருவாக்குவது. இதுதான் நீங்க அறிய விரும்பின அடிப்படை வேறுபாடு. சரியா சொன்னீங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லேருந்து ஒரு கேள்வி எழும்புது பாருங்க. ஜேஎன்ஐ இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு கிரியேட்டிவ் பவரை நமக்கு கொடுக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த டெக்னாலஜியை இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதன் மூலியமா நீங்களே உங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற துறையிலயோ உங்க வேலையிலயோ என்ன மாதிரி புதிய சாத்தியங்களை, புதிய முயற்சிகளை உருவாக்க முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். இது வெறும் தொழில்நுட்பம் இல்ல, நம்ம கற்பனைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புதிய சக்தி வாய்ந்த கருவி. அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் எல்லாம் இருக்கு.